Good morning, student. We have conducted one test, revision test for economics for CA foundation course on 7/3/2020. I mean 2 days back. I am suggesting how to answer all the questions in the test. Okay, please watch one by one. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்னொன்று சொல்லணும். இந்த கொஸ்டினை வந்து நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். நீங்கள் அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஒவ்வொரு கொஸ்டினையுமே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு டேஷ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கொஸ்டின். அதில் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 1 ஏ அப்ளைடு, பி அக்ரிகேட், சி எக்ஸ்பெரிமெண்டல், டி நன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மைக்ரோனா என்ன, மேக்ரோனா என்ன. மைக்ரோனா என்ன, ஸ்மால். மேக்ரோனா என்ன, லார்ஜ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா ஒரு இண்டிவிஜுவலை பத்தி, ஒரு இன்ஸ்டிடியூஷனை பத்தி, ஒரு இண்டஸ்ட்ரியை பத்தி பேசுறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ அப்படின்னா ஓவராலா பேசுறது, அக்ரிகேட்டா பேசுறது. அதுதான். அப்ப ஆன்சர் வந்து என்னவா இருக்கும், பி அக்ரிகேட் தான். அது எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன சொல்லலாம் அக்ரிகேட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஐ மீன் மேக்ரோவுக்கு நேஷனல் இன்கம், நேஷனல் அவுட்புட், ஜெனரல் பிரைஸ் லெவல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், balance of trade and balance of payments, external value of currency, overall savings and investments, level of employment and rates of growth. இதெல்லாம் சேர்ந்தது தான் மேக்ரோ அப்படின்னு சொல்லலாம், அக்ரிகேட் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இது வந்து நம்ம அக்ரிகேட் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இது வந்து இண்டிவிஜுவலை பத்தி பேசுகிறது. ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பத்தி ஏன் பிரைஸ் ஏறுது இறங்குது, கன்சியூமரோட பிஹேவியர் என்ன, ஃபேக்டர் பிரைசிங் என்ன, எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் செக்ஷன் ஆஃப் பீப்புள், எல்லா பீப்புளும் இல்லை ஆச்சா, ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது, பிஹேவியர் ஆஃப் ஃபர்ம், ஒரு பர்டிகுலர் ஃபர்மை பத்தி பேசுறது. இது வந்து மைக்ரோ. அப்ப ஆன்சர் கொடுத்துருக்கிறதுல 4ல அப்ளைடு, அக்ரிகேட், எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் நன் அப்படின்னா நீங்க என்ன பண்ண ஆன்சரு, அக்ரிகேட் போடணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டினை பாருங்க, the difference between positive and normative economics. Difference between positive and normative economics அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் என்ன? எக்கனாமிக்ஸ் which analyzes the cause and effect relationship between variables in a scientific manner. நல்லா பார்க்கணும். அப்ப காஸ் அண்ட் எஃபெக்ட் எதனால இது நிகழ்ந்தது அப்படின்னு பார்க்கறது தான் அது பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ். எது அனலைஸ் பண்றது, எப்படி அனலைஸ் பண்றா, காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, இட் டஸ் நாட் இன்வால்வ் எனி வேல்யூ ஜட்ஜ்மெண்ட். இதுதான் கரெக்ட், இதுதான் தப்பு அப்படின்னு சொல்ற ஜட்ஜ்மெண்ட் அங்க கிடையாது. எதுல, பாசிட்டிவ்ல. அப்ப இது என்ன சொல்லும், என்ன இருக்குதோ அதை சொல்லும். இட் இண்டிகேட்ஸ் ஒன்லி வாட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ், என்ன ஸ்டேட் ஆஃப் அஃபேர் இருக்கு அப்படின்னா. ஆனா நாட் வாட் ஆட் டு பி, என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லாது. எது, பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ். அப்ப பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் என்ன புரியுதா? மொத்தம் 4 பாயிண்ட். என்ன பாயிண்ட் இது, காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் பிட்வீன் தி வேரியபிள்ஸ் இன் எ சயின்டிஃபிக் மேனர். 1. இட் டஸ் நாட் இன்வால்வ் எனி வேல்யூ ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட், வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் எதுவும் இருக்காது. அப்புறம் என்னது, இட் இண்டிகேட்ஸ் ஒன்லி வாட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ், என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத மட்டுமே சொல்ல தவிர எப்படி நடந்திருக்கணும், நாட் வாட் ஆட் டு பி, இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லாது. அப்ப நார்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்ன, நார்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் ஜட்ஜ்மெண்ட். இது கரெக்ட், இது மக்களுக்கு ரைட், இது தப்பு, இந்த டாக்ஸ் போட்டா மக்களுக்கு பிரச்சனை, இப்ப நம்ம போடுறோம்ல என்னென்னமோ சட்டங்கள்லாம் கொண்டு வரோம், இது ரைட்டா தப்பா, அதை அனலைஸ் பண்றது. இட் இன்வால்வ்ஸ் ஜட்ஜ்மெண்ட், மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்ன பாக்குறது. அது வாட் should be a particular cause of action under given circumstances அப்படிங்கிறது தான். அப்ப இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இப்ப நீங்க அந்த क्वेश्चन படிச்சு பாருங்க. क्वेश्चनல என்ன சொல்றாங்க, the difference between positive and normative economics is 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க. क्वेश्चन நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர், positive economics explains the performance or the economy while normative economics finds out the reasons for poor performance. இப்ப நான் சொல்றதுல ஏதாவது வருதா, இல்ல. ரெண்டாவது, பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் describes the facts of the economy. ஃபேக்ட்ஸ் ஆஃப் என்ன நடந்திருக்குதோ அதை அப்படியே சொல்றது. நம்ம சொன்னோம் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன, என்ன ஸ்டேட் ஆஃப் அஃபேர் இருக்கோ அதை அப்படியே சொல்றது பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ். அப்ப அது கரெக்ட். while normative economics involves evaluate பண்ணுது, ஃபைண்ட் அவுட் பண்ணுது என்ன, whether some of these are good or bad for the welfare of the people, இது நல்லதா கெட்டதா மக்களுடைய நலத்துக்கு அப்படின்னு ஜட்ஜ் பண்றது. அப்ப என்ன, அது இதுதான ஆன்சரு.
இதுதான். பட் இருந்தாலும் இதுன்னு சொல்லிடக்கூடாது. இதை விட நல்ல ஆன்சர் பார்க்க பின்னாடி இருக்கலாம். ஆனால் அதையும் படித்து பார்த்துக்கணும். அப்போ normative economics இது C. Normative economics describes the facts of the economy, while positive economics involves evaluating whether some of these are good or bad for the welfare of the people. Normative economics describe the facts of the while positive economics அப்படியே மாற்றி சொல்கிறாங்க. புரியுதுங்களா? பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் எவாலுவேட்டிங் வெதர் இஸ் குட், பாசிட்டிவா குட் பேட்னு சொல்லுது இல்லை. நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ் ஃபேக்ட்ஸை சொல்லுது இல்லை. ஃபேக்ட்ஸ் சொல்றது எது? பாசிட்டிவ். எது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது குட் பேட்னு சொல்றது எது? நார்மேட்டிவ். அப்போ அப்படி உல்டாவா சொல்லியிருக்கான். அப்போ அதுவும் கிடையாது. டி பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் prescribe while normative economics describes. ஆச்சா, இதுவும் கிடையாது. அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன வருது உங்களுக்கு? B. Positive economics describes the facts of the economy, while normative economics involves evaluating whether some of these are good or bad for the welfare of the people. So B is the exactly correct answer. Another round it off. அதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது economic goods are considered scarce. Scarce என்ன? Shortage. கிடைக்காது, நமக்கு தேவையானது கிடைக்காது. adequate, அதாவது it is not available in adequate quantity. That is called scarce. அப்ப scarce because they, இப்போ நான் சொன்னதுலேயே பதில் இருக்குது. மொத்தம் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் cannot be increased in quantity, do not exist in adequate quantity to satisfy the requirements of the society. ஆச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், அக்ரிகல்ச்சர் லேண்ட் எவ்வளோ இருக்குது? 100 வருஷத்துக்கு முன்னே இருந்த அதே லேண்டு தான் இப்பயும் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் குறைஞ்சிருக்கு. ரியல் எஸ்டேட் அது இதுன்னு போட்டு குறைஞ்சிருச்சே தவிர அதிகமாகல. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னே இருந்த மக்கள் தொகை இப்போ எவ்வளோ இருக்குது? 40 கோடி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 140 கோடி பக்கமாக வருது. அப்போ என்ன ஆயிடுது? 5 டைம்ஸ்க்கு மேலே போகுது. அதாவது 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் அதிகமாகுது. ஆனால் இருக்கிற ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்குது. அதுதான் ஆன்சர். எதுவாக இருக்கும்? do not exist in adequate quantity to satisfy the requirements of the society. அப்போ மக்கள் தொகையினுடைய ரிக்குவயர்மெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு உண்டான போதுமான அளவு பொருள்கள் இல்லை. do not exist. அப்போ பி தான் ஆன்சரு. இருந்தாலும் மற்ற ரெண்டையும் பார்த்துங்க. ஆர் ஆஃப் பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் இன் சாட்டிஸ்ஃபைங் சோசியல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஆர் லிமிட்டட் டு மேட் கூட்ஸ். CD அது கிடையாது. D தான் ஆன்சர். கரெக்டாக புரியுதா? அடுத்தது 4th கொஸ்டின் பாருங்க. A capitalist economy uses dash as the principal means of allocating resources. Demand, supply, efficiency, price. Capitalist economy ல என்ன மெயின் டாமினேட்டிங் ஃபேக்டர்? பிரைசஸ் தான். அவங்க பிரைசஸ் தான் பிரின்சிபல் மீன்ஸ் ஆஃப் அலோகேட்டிங் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்றாங்க. ஆச்சா, அப்ப பிரைசஸ் தான் கரெக்ட் ஆன்சர். அப்ப ஆன்சர் 4க்கு வந்து என்ன? டி ஆன்சர். 5th கொஸ்டின். In a mixed economy, mixed economy என்னன்னா இந்தியா mixed economy என்ன economy? இந்தியா mixed economy. அப்ப mixed economy என்ன? private public government sector இருக்கும், private sector இருக்கும். ஆச்சா, private sector இருக்கும். அப்ப capitalist economy இருக்கும், socialist economy இருக்கும். இது ரெண்டும் mix பண்ணாதான் mixed economy. இப்போ இங்க வந்து 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். All economic decisions are taken by central authority. Economic decisions are taken by central authority னா என்ன வரும்? அச்சா, இதுல என்ன வரும்? இது இல்ல. All economic decisions are taken by private entrepreneurs. அச்சா, சென்ட்ரல் அத்தாரிட்டி வந்து சோசியலிசம் வரும், பிரைவேட் அத்தாரிட்டிஸ் வந்து கேபிட்டலிசம் வரும். இது ரெண்டு இருந்ததுன்னா தான் உங்களுக்கு வந்து மிக்சட் வரும். 3வது ஆன்சர் பார்க்கலாம். Economic decisions are partly taken by the state and partly by the private entrepreneurs. கரெக்டா? அப்ப ஆன்சர் இஸ் கரெக்ட். அடுத்து டி வந்து நன்னு போட்டுருக்கான். அப்ப சி தான் ஆன்சர். 5க்கு क्वेश्चन வந்து ஆன்சர் சி. 6வது क्वेश्चन பார்க்கலாம். The economic systems in which all the means of production are owned and controlled by private individuals for profit. அப்ப என்ன சிஸ்டம்? அது சோசியலிசமா, கேபிட்டலிசமா, மிக்சட் எகானமியா, கம்யூனிசமா? கேபிட்டலிசம். எப்போ வந்து எல்லா மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸும் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல் பை பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் ப்ராஃபிட் அப்படின்னு வந்தால் அது கேபிட்டலிசம். அப்போ ஆன்சர் என்ன? 6க்கு 6க்கு ஆன்சர் பி. 7க்கு பாருங்க. மேக்ரோ எக்கனாமி இஸ் த ஸ்டடி ஆஃப். மேக்ரோனா நான் இப்போ தான் சொன்னேன். என்ன எக்கனாமி வரும்? நேஷனல் இன்கம் படிக்கிறது, ஜெனரல் பிரைஸ் லெவல் படிக்கிறது, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் கரன்சி, ஓவரால் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், ரேட் ஆஃப் growth, இந்த மாதிரி சொல்றது. அப்போ அக்ரிகேட் எக்கானமி அப்படின்னு சொன்னோம். இங்க என்ன சொல்றான் பாருன்னா, the study of
4 இது கொடுத்துருக்கோம். ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்கேர்சிட்டி. ஸ்கேர்சிட்டி படிக்கிறதா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இல்லை. பிக் பிஸ்னஸ் டாடா பிர்லா மட்டும் படிக்கிறது மட்டுமா, அதை பற்றி சொல்றது மட்டுமா எக்கானமி இல்லை. நேஷனல் எக்கானமி அண்ட் குளோபல் எக்கானமி ஆஸ் எ ஹோல் அப்படின்றான். கரெக்டாக இருக்குமா? அப்போ சி தான் ஆன்சர். இருந்தாலும் டி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். டெசிஷன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் அண்ட் பீப்புள் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் அது வந்து என்னது? மைக்ரோ எக்கானமி. அப்போ மேக்ரோ எக்கானமினா ஆன்சர் வந்து சி தான். நேஷனல் எக்கானமி அண்ட் குளோபல் எக்கானமி ஆஸ் எ ஹோல் அப்படின்ட்டு. Question number 8. Exploitation and inequality are minimal under. Exploitation என்ன? சுரண்டல் அர்த்தம். ஒருத்தனை ஏமாத்தி புடிங்கிட்டு போறது. Inequality என்ன? அச்சா சமத்துவம் இல்லைங்க. என்ன? ஈக்குவலா இல்லை யாருமே. அப்ப exploitation and inequality எங்க கம்மியா இருக்கும்? or minimal under. சோஷலிசத்தில் இருக்குமா, கேபிட்டலிசத்தில் இருக்குமா, மிக்சட் எக்கானமியில் இருக்குமா? none of these are. சோஷலிசம் அதான் ஆன்சர். அப்ப 8க்கு ஆன்சரு ஏ. 9. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரைசஸ் ரெஃபர் டு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரைசஸ்னா என்ன? நல்லா பாருங்க, மார்க்கெட்ல இவன் தயார் பண்ணியிருப்பான், தயார் பண்ண விலை ஜாஸ்தி, ஆனால் விற்கிற விலை என்ன சொல்லியிருப்பான்? இப்போ பர்ஃபெக்ட் காம்படிஷனில் என்ன சொல்லுவோம் நம்ம? இந்த விலைக்கு தான் விற்கணும். ஆச்சா? அப்போ அந்த ப்ரைஸஸ் ஆர் டிட்டர்மைன் ஒன்லி பை தி என்ன சொன்ன? டிமாண்ட் அண்ட் சப்ளை. எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அந்த சப்ளை இருக்கோ, மார்க்கெட்டிங் ஃபோர்ஸஸில் தான் டிமாண்ட் பண்ணுறான். அப்போ மார்க்கெட்டில் என்ன சொல்லுவா? ஆனியன் இந்த ரேட்டுக்கு வீங்க அப்படிமா. அப்போ நீங்கள் பார்க்கணும், அப்போ என்ன ஆயிடுது? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரைஸஸ் ரெஃபர் டு ப்ரைஸ் டிட்டர்மைன் பை ஃபோர்ஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளையா? டிமாண்ட் அண்ட் சப்ளை கிடையாது. சரி. அல்லது பிரைஸ் டிட்டர்மைன் பை செல்லர்ஸ் இந்த மார்க்கெட்டா? செல்லர் ஃபிக்ஸ் பண்ண மாட்டான். அது எந்த கேபிட்டலிஸ்ட் மார்க்கெட்டில் தான் அவன் பண்ணுவான். அவன் வச்சுக்கிறது தான் சட்டம். ஆச்சா? மோனோபோலியிலலாம். அப்போ அடுத்தது பிரைஸ் ஆர் டிட்டர்மைன் பை அன் எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டி விச் இஸ் யூஸ்வலி த கவர்மெண்ட். நார்மலாக கவர்மெண்ட் பண்ணும், பட் பிரைஸ் இஸ் டிட்டர்மைன் பை எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டி. அப்போ அதுதான் வந்து உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரைஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரைஸ்னா இவன் என்ன விலைக்கு விற்கணும்னு இவன் முடிவு பண்ணக்கூடாது. அவங்க யார் பண்ணணும் அப்படின்னா அங்கே அவுட் சைடர்ஸ் முடிவு பண்ணணும். அவுட் சைடர்ஸ் யாரு? இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா, காய்கறி மார்க்கெட்டில் இன்னைக்கு ரேட் என்னன்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஆனியன் இந்த ரேட்டுக்கு தான் வைக்கணும். ஆச்சா? நான் என் இஷ்டத்துக்கு தான் வைப்பேன்னு வைக்க முடியாது. அதில் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். இப்போ ப்ரைஸஸ் அப்போ டிட்டர்மைன் பை அன் எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டி விச் இஸ் யூஸ்வலி த கவர்மெண்ட், தட் இஸ் கால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரைஸ். நெக்ஸ்ட், கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட். டிமாண்ட் அப்படின்னா கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிறது என்னங்கிறது பாருங்க. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா என்ன? முதல்ல டிமாண்ட் கர்வ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அப்படியே கொஞ்சம் அப்படியே ரிவிஷன் போட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் செய்கிறேன். டிமாண்ட் கர்வ் ஆல்வேஸ் ஸ்லோப் டவுன்வர்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். இப்படி தான் ஒரு டிமாண்ட் கர்வ் வருமா? இதுதான் டிமாண்ட் கர்வ். டிமாண்ட் கர்வ் ஆல்வேஸ் ஸ்லோப் டவுன்வர்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். எப்பயுமே டிமாண்ட் கர்வ்னா இப்படி ஞாபகம் வச்சுங்க, சப்ளை கர்வ்னா இப்படி ஞாபகம் வச்சுங்க. இது ரெண்டு இன்டர்செக்ட் பண்ற இடம் தான் வந்து ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்றது. இப்போ டிமாண்ட் கர்வ் ரைட் ஹேண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. டிமாண்ட் கர்வ் இங்க பிரைஸ்னு வச்சுங்க. இந்த பிரைஸ் ஒரு ரேட்டு. இப்போ இந்த பிரைஸ் குறையுதுன்னு வச்சுங்க. ஆச்சா? பிரைஸ் குறையுது இல்ல ஏறுது, பிரைஸ் ஏறுது. இப்போ இது வந்து பிரைஸ், இங்க பிரைஸ் ஏறுது. அப்ப இது வந்து Q1, இங்க P1. இப்போ நீங்க நல்லா கவனிங்க, இதுல எது கான்ட்ராக்ஷன் அப்படின்னா இந்த பிரைஸ் இருக்கும்போது இந்த குவாண்டிட்டி இவ்வளவு குவாண்டிட்டி சேல் பண்ணோம். பிரைஸ் அதிகமாகுது, குவாண்டிட்டி எப்பயுமே குறையும் இல்லையா? லா ஆஃப் டிமாண்ட் என்ன? இன்வெர்ஸ் ஆர் நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி பிரைஸ் அண்ட் குவாண்டிட்டி என்ன டூரிங் தி பர்టిక్యులர் பீரியட் அப்படிங்கிறது தான். அப்ப இத நீங்க பாருங்க, பிரைஸ் வந்து அதிகமாகும் போது குவாண்டிட்டி வந்து குறையுது. அப்ப எவ்வளவு குறையுது? இந்த போர்ஷன் குறையுது இல்லையா? இந்த போர்ஷனுக்கு பேர் தான் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு பேரு. அப்ப என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாருங்க. கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் டிக்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் கன்சூமர்ஸ். அதுவா? இல்ல. இன்கிரீஸ் இன் தி பிரைஸ் ஆஃப் தி கூட்ஸ் கன்சர்ன். எப்ப கான்ட்ராக்ஷன் வருது? இந்த P ல இருந்து இந்த P1 வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 10 ரூபாய் ரேட், இங்க 12 ரூபாய் ரேட் அப்படின்னா அப்ப நீங்க என்ன 10 ரூபாய் ரேட் இருக்கும்போது 50 பேர் வாங்கிட்டு இருந்தான். அதே 12 ரூபாய் ரேட் இருக்கும்போது 40 பேர் தான் வாங்குறான். அத 40 குவாண்டிட்டி தான் சேல் பண்றோம். 10 ரூபாய் இருக்கும்போது எவ்வளவு குவாண்டிட்டி? 50 கிலோ வித்தோம். 12 ரூபாய் இருக்கும்போது 40 கிலோ வித்தோம். அப்ப எவ்வளவு குறையுது? 10 கிலோ குறையுது. அதுதான் கான்ட்ராக்ஷன். புரியுதா? எக்ஸ்பான்ஷன்னா இந்த சைடு வருது,
புரியுதா? இதுதான் கான்ட்ராக்ஷன். அப்ப கான்ட்ராக்ஷன் அப்படின்னா எப்போ வரும்னா மொத்தம் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. டிக்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் கன்சியூமர் அது கிடையாது. இன்க்ரீஸ் இன் பிரைஸ் வரும்போது தான் அந்த கான்ட்ராக்ஷன் வரும். அப்ப ஆன்சர் என்ன? இன்க்ரீஸ் இன் பிரைஸ் ஆஃப் த கூட்ஸ் கன்சர்ன். ரெண்டாவது, which of the following pairs of goods in example of substitutes? substitutes என்ன? இதுக்கு மாறாக இது. அச்சா substitutes அப்படின்னா இதுக்கு பதிலா அது என்ன பண்றோம் அப்படின்னா மாருதி கார் வாங்குறதுக்கு பதிலா சாண்ட்ரோ கார், ரெண்டு ஒன்று தான். சாண்ட்ரோ கார் இந்த சப்ஸ்டியூட் வரும். அந்த மாதிரி டீ சாப்பிட்றதுக்கு பதிலாக காஃபி. அச்சா இந்த மாதிரி பண்றோம் இல்லையா? அதான் which of the following pairs of is an example அப்படின்னு மொத்தம் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. டீ அண்ட் சுகர். டீ அண்ட் சுகர் வருமா? வராது. பென் அண்ட் இங்க் வருமா? வராது. பென் அண்ட் இங்க்னா என்ன? அது ஆக்சுவலா காம்ப்ளிமெண்டரி. இங்க் போடணும் உள்ளுக்குள்ள பென்னு. டீ அண்ட் சுகர்னா என்ன? அதுவும் காம்ப்ளிமெண்டரி. அச்சா பிரைஸ் ஆஃப் ரிலேட்டட் கூட்ஸ் அது வந்து ரிலேட்டட், அதாவது இதனுடைய ரேட்டு அதனுடைய ரேட்டு அது சம்பந்தம் இல்லை, ரெண்டு பொருளை சொல்றது. அப்ப டீ அண்ட் காஃபி அதுதான் வந்து கரெக்டான சப்ஸ்டிடியூட்ஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் சப்ஸ்டிடியூட்ஸ் என்ன? டீ அண்ட் காஃபி. ரெண்டாவது, in the case of straight line demand curve, 12th question பாருங்க. in the case of straight line demand curve meeting two axes, the price elasticity of demand at the midpoint of the line would be 0, 1, 1.5, 2 அப்படின்னு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க பாருங்க, ஒரு டிராயிங் வரைஞ்சு பாருங்க. வரைஞ்சீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். ஆனா இந்த டிமாண்ட் கர்வ் என்ன பண்றாங்கன்னா ஸ்லோப் டவுன்வர்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஆனா இது என்ன பண்றா? இட் கட்ஸ் டூ ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸை கட் ஆகுது, இந்த ஆக்சிஸும் கட் ஆகுது. இது எக்ஸ் ஆக்சிஸ் தெரியும் இல்லையா? இது வந்து இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். புரியுது இல்லையா? ரெண்டையும் கட் ஆகுது. இப்போ டிமாண்ட் கர்வ் வந்து என்னன்னா இந்த இடத்துல மிட் பாயிண்ட்ல இருந்தா அப்படின்னு சொல்றோம். அப்ப மிட் பாயிண்ட்ல இருந்தா என்ன வரும் அப்படின்னா இப்படி வந்தது அப்படின்னா இதுவும் ஈக்குவல். ஆச்சா அப்ப 1/1 இல்ல 50/50, இது 50 இது 50 அப்படின்னு வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் மாறுதுன்னா 1. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரணும்? 1. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஏக்கு 0, பிக்கு 1, சிக்கு 1.5, டிக்கு 2. அப்ப ஆன்சர் வந்து பி 1 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது 13th क्वेश्चन பாருங்க. Identify the coefficient of price elasticity of demand when the percentage increase in the quantity of good demand is smaller than the percentage falls in price. இப்போ நல்லா சொல்றாங்க, இங்க நல்லா கவனிங்க. என்ன பண்றாங்க? இதுல நல்லா क्वेश्चन படிங்க. என்ன புரிஞ்சுது? Identify the coefficient of price elasticity of demand. Price elasticity of demand. Price elasticity க்கு என்ன ஃபார்முலா? Percentage change of quantity divided by percentage change of price. இது ஞாபகம் இருக்கா? Yes sir. சரி. இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா when the percentage increase in the quantity of good demanded is smaller than the percentage fall in price. அப்ப quantity demanded வந்து கம்மியாகும், பிரைஸ் வந்து கம்மி அதிகமாகவும் இருந்தா எப்படி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு அதை நீங்க எப்படி டிரா பண்ணலாம்னா இங்க பாருங்க. இதுதான் உங்களுக்கு டிமாண்ட் கர்வ் இல்லையா? டிமாண்ட் கர்வ். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா குறையுது இல்லை, சரி 100 ரூபாய் இருக்கு, ரேட் இருக்கு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 85 rupees இருக்கு. அப்ப இது எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 15% குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கா? 100 ரூபாய் இருக்கு, 85 rupees. அப்ப 100ல 15% 15 ரூபாய் குறைஞ்சிச்சுன்னா 85% குறைஞ்சிருக்கு. இந்த குவான்டிட்டியில நீங்க பாத்தீங்கன்னா அப்ப 85 இருக்கும்போது எவ்வளவு வருது? 85 இருக்கும்போது 110, 100 ரூபாயா இருக்கும்போது 100. அப்ப இதுல எவ்வளவு குறையுது? 10%. ஒரு உதாரணத்துக்கு 10%. அப்ப நீங்க என்ன பாருங்க, இங்க வந்து என்னது 15%, இங்க 10%. அப்படி இருந்தா என்ன சொல்றாங்க? அப்ப இதுக்கு நீங்க ஃபார்முலா பண்ணணும். percentage change of quantity divided by percentage change of price. இங்க 10%, அப்ப அங்க 15%. அப்ப என்ன வரும்? 0.9. ஆச்சா கரெக்ட்டா? அப்புறம் 9 வருமா? அப்ப இது என்னது? லெஸ் தான 1. அப்ப ஸ்மாலர் than 1. கரெக்ட்டா? அப்ப ஆன்சர் என்ன வருங்க? 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க. ஈக்குவல் டு 1 கிடையாது, கிரேட்டர் than 1 கிடையாது, ஸ்மாலர் than 1 கரெக்ட். அப்ப இது ஆன்சர் கரெக்ட். ஆன்சர் என்ன வரும்? அப்ப
C. 13க்கு C ஆன்சர். Yes sir. கரெக்டா? சரி. அடுத்தது in the case of inferior goods the income elasticity of demand is. income elasticity of demand எப்படி வரும் உங்களுக்கு? இதே மாதிரி தான் வரும். இந்த பிரைஸ்க்கு பதிலா இங்க என்ன வரும்? இன்கம் வரும். அவ்வளவுதான். அப்ப இன்கம் எலாஸ்டிசிட்டிக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்க. அதுக்கு ஃபார்முலா போட்டு பார்த்துட்டு இதை நம்ம ரிவிஷனும் போடுறோம். क्वेश्चन மட்டும் ஆன்சர் பண்ணா A B C D டிக் பண்ணிட்டு 10 நிமிஷத்துல போயிடும். உங்களுக்கு புரியணுமே அப்படிங்கிறதுக்காக தான் அதை செய்றோம். அப்ப இப்போ இன்கம் எலாஸ்டிசிட்டி இப்படி இருக்கும். அதே மாதிரி தான் ஆச்சா இங்க என்ன வரும்? இன்கம். இங்க குவாண்டிட்டி x y 0. அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்படி தான் வரும். இதுக்கு என்ன percentage change இங்க? percentage change of quantity divided by percentage change of income. வருமா? Yes sir. அதான். இங்க என்ன சொல்றாங்கன்னா அர்த்தம் இதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக இதை டிரா பண்றேன். இப்ப டிரா பண்ணுங்கிற அவசியம் இல்லை, இருந்தா நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அப்ப இன்கம் எலாஸ்டிசிட்டி இன் கேஸ் ஆஃப் இன்ஃபீரியர் கூட்ஸ். நார்மலா இன்கம் அதிகமாச்சுன்னா என்ன வரும்? டிமாண்ட் அதிகமாகும். இன்கம் நம்பர் பைசா நிறைய இருக்கு, அப்ப எவ்வளவு விலையா இருந்தாலும் வாங்குவோம். ஆனா விலை என்ன சொல்றா? இன்ஃபீரியரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ கூட்ஸ், எனக்கு பிடிக்கல, அது எனக்கு வந்து அது கேவலமா இருக்குது, அந்த பூட்ஸ் நான் வாங்கணும்னு தோணலை. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளவு விலை கம்மியா இருந்தாலும் அந்த இன்ஃபீரியர் கூட்ஸை நான் வாங்க மாட்டேன். அப்ப என்ன ஆயிடும்? அது நெகட்டிவ் ஆகும். புரியுது நான் சொல்றது? அப்ப இன் கேஸ் ஆஃப் இன்ஃபீரியர் கூட்ஸ் தி இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் நெகட்டிவ். அதனால ஆன்சர் வந்து என்ன வரும்? நெகட்டிவ். புரியுதுங்களா? Yes sir. இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது if the demand for goods is inelastic. demand for the goods is inelastic. inelastic என்ன? Smaller than 1. inelasticனா கான்ஸ்டன்ட். அதாவது என்ன அப்படின்னா உங்களுடைய டிமாண்ட் மாறாது. நீங்க எதுவா இருந்தாலும் விலை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி நீங்க அந்த டிமாண்ட் வாங்கி தான் ஆகணும். ஆச்சா, சாப்பாடு இருக்கு சாப்பிட்டு தான் ஆகணும். ஆச்சா, அதுதான் இப்ப என்ன சொல்றாங்க இந்த கேஸ்ல, if the demand of goods is inelastic, an increase in price will cost the total expenditure of the consumer of the goods to remain the same, increase அல்லது decrease or any of this. அப்படி என்ன வரும்? Increase. ஏன் இன்க்ரீஸ் வரும்? அதாவது என்ன அப்படின்னா நல்லா பாருங்க, அதான் இன்எலாஸ்டிக் அப்படின்னாலே நல்லா ஞாபகம் வச்சுங்க. எலாஸ்டிசிட்டினா என்ன? எலாஸ்டிசிட்டினா ஃப்ளெக்சிபிலிட்டி. ஆச்சா, ஃப்ளெக்சிபிலிட்டி எதுக்காக லா ஆஃப் டிமாண்ட்ல எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வருது? எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் என்ன? the responsiveness of change in quantity என்ன? due to change in price. ஆச்சா, and change in quantity. அப்ப நீங்க என்னோட பிரைஸ் அந்த தான் the rate at which the quantity changes according to the changes in price. அப்ப நீங்க பார்க்கணும் இன்எலாஸ்டிசிட்டி அப்படின்னா ரேட் ஏறினாலும் இறங்கினாலும் நான் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் இன்எலாஸ்டிசிட்டி. அப்ப அந்த சமயத்துல பிரைஸ் ஏறுனா நீங்க என்ன செய்வீங்க? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் நீங்க செலவு பண்ணுவீங்க, வாங்க தான் செய்வீங்க. அப்ப என்ன எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும். புரியுதா நான் சொல்றது? அப்ப if the demand for goods is inelastic, an increase in its price will cause the expenditure of the consumer of the goods to increase. அதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 16. If the price of Pepsi decreases relative to the price of Coke and 7up, the demand for Pepsi, இதெல்லாம் என்ன சொல்லலாம்? இதை சப்ஸ்டிடியூஷன் சொல்லலாமா? இப்போ வெயில் இருக்கு, ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிடணும், 3 கூல்ட்ரிங்க்ஸுமே நல்லா இருக்கும். பெப்சியும் சாப்பிடுவோம், பிரைஸ் ஆஃப் கோக்கும் சாப்பிடுவோம், இல்லை கோக்கையும் சாப்பிடுவோம், 7upையும் சாப்பிடுவோம். இப்போ ஒரு பெப்சியோட ரேட்டு குறைஞ்சி போச்சு, அது ரெண்டும் கோக்கும் 7upம் அதே ரேட்டில் இருக்கு. இப்போ பெப்சிக்கு டிமாண்ட் அதிகமாகுமா ஆகாதா? இல்லை சார், கம்மியாகும் சார். டிமாண்ட் அதிகமாகும், பெப்சிக்கு டிமாண்ட் அதிகமாகும். பெப்சிக்கு டிமாண்ட் அதிகம், விலை அதிகமாக. இப்போ 3 பொருள் இருக்குது கண்ணு, பெப்சி இருக்கு, கோக் இருக்கு, 7up இருக்கு. பெப்சி கோக்கு 7up இது 3 இருக்கு. 3மே ஒரு உதாரணத்துக்கு எவ்வளவு ரேட்டு? 40 rupees வச்சுங்களேன். இதுவும் 40, இதுவும் 40, இதுவும் 40 இப்படி இருக்கு. இப்போ பெப்சியோட ரேட் வந்து 30 rupees வருது. அப்ப இதுக்கு டிமாண்ட் அதிகமாகுமா அதிகமாகாதா? அப்ப இதுக்கு டிமாண்ட் என்ன ஆகும்? இதுக்கு டிமாண்ட் குறையும். இது 40 ரூபா கொடுத்து வாங்கணும்பா. இப்ப கோக்கு வந்து 40 ரூபா கொடுத்து வாங்கணும், இது வந்து 7up 40 ரூபா கொடுத்து வாங்கணும். ஆனா இது ரேட்டு குறைஞ்சிருச்சு, அப்ப இதுக்கு டிமாண்ட் அதிகமாகும், இது டிமாண்ட் குறையும். இப்ப ஆன்சர் எப்படி கொடுத்துருக்கான்னு பார்ப்போம்.
coke will decrease acha demand சொல்றது 7up will decrease coke and 7up will increase coke and 7up will decrease அப்ப demand for னு அர்த்தம் அதுக்கு புரியுதா demand for coke-க்கும் service-க்கும் 7up-க்கும் குறையும் இதுக்கு demand increase ஆகும் அவன் increase ஆகும்னு கொடுத்தா இதை டிக் பண்ணலாம் இது ரெண்டும் டிக்ரீஸ் ஆகும்னு சொன்னா இதை டிக் பண்ணலாம் அப்ப என்ன டிக்ரீஸ் பண்ணோம் coke and 7up will decrease என்ன the demand for coke and 7up will decrease புரியுதா இது 16 அடுத்து 17 ல if a good is luxury its income elasticity of demand என்ன நல்லா பார்க்கணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பார்த்தோம் என்ன income elasticity of demand inferior goods என்ன பார்த்தோம் நெகட்டிவ் அதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க income elasticity ல கேட்டு கேட்பான் inferior இருந்தா நெகட்டிவ் luxury இருந்தா நல்லா ஞாபகம் வச்சுங்க positive and greater than 1 positive and greater than 1 அப்ப good is luxury இங்க சொல்லிருக்கா அப்ப income elasticity of demand is நாலு ஆன்சர் கொடுத்திருக்காங்க positive and less than 1 negative but greater than 1 positive and greater than 1 அப்புறம் இன்னொன்னு 0 அப்ப C the answer positive and greater than 1 17 clear அடுத்தது 18 price of hot dogs increases by 22% and quantity of hot dogs demanded falls by 25%. This indicates that the demand for hot dogs is elastica, inelastica, unilateral, perfectly elastica. அப்படினு பார்க்கணும். Elastic அப்படினு சொல்லணும். ஏன் அப்படினா இப்ப நல்லா பாருங்க elasticity of demand நம்ம என்ன பார்த்திருக்கோம் நம்ம percentage change of quantity demanded divided by percentage change of price அதான் elasticity of demand அப்படிங்கிறது அப்ப நீங்க இங்க பாருங்க percentage ஈக்குவலா இருந்தா யூனிட்டரின்னு சொல்லலாம் இதுவும் 22% இதுவும் 22% இருந்தா இது 22 இது 25 அப்ப நீங்க என்ன பண்ணீங்க अच्छा இப்போ நீங்க quantity of dogs demanded falls by 25% இது increases by 25 by अच्छा 25 by 22 அப்ப என்ன ஆகும் more than 1 greater than 1 அப்ப இது வந்து என்னன்னா elastic ஆன்சர் வந்து என்னது elastic next இந்த क्वेश्चन முக்கியமான क्वेश्चन பாருங்க 19th question suppose the price of movies seen at a theater rises from 120 per person to 200 per person அப்படினா என்னன்னா டிக்கெட் விலை ஏத்திட்டாங்க படம் ரிலீஸ் ஆகுது உடனே டிக்கெட் விலை ஏத்திட்டாங்க அப்ப 120 ரூபாய் அந்த டிக்கெட் எவ்வளவு வருது 200 ரூபாய் ஆகுது இப்படி ஆயிட்டா என்ன ஆயிடுது முதல் நாள் வந்தவன் மக்கள் வந்து 300 பேர் வந்தவன் இப்ப 200 பேர் ஆயிட்டான் முதல்ல 120 ரூபாய் இருக்கும்போது 300% வந்தான் ஆச்சா இப்போ 200% தான் வரான் ஆச்சா இப்போ நீங்க என்ன பண்ண வாட் இஸ் த பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஃபார் மூவிஸ் அப்படின்னு கேக்குறான் யூஸ் ஆர்க் எலாஸ்டிசிட்டி மெத்தட் ஆர்க் எலாஸ்டிசிட்டி மெத்தட்ல உங்களுக்கு நல்லா தெரியணும் என்னன்னா அதனுடைய இது அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க அதாவது ஒரு ஃபார்முலா Q1 minus Q2 by Q1 plus Q2 into P1 plus P2 P minus P2 அப்படின்னு ஒரு இதுதான் வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் என்ன அண்டர் ஆர்க் மெத்தட்ல இப்போ நீங்க என்ன பண்ணனும்னா அத மறந்துட்டீங்க கூட ஆர்க் மெத்தட்ல இதுல ஆர்க் மெத்தட்ல நீங்க இப்படி இருக்குன்னு வெச்சீங்க கோட் இப்போ நீங்க ரேட் ஏத்துறீங்க எவ்வளவு ஆகுது முதல்ல எவ்வளவு 120 ரூபீஸ் இருந்தது இப்போ 200 இப்போ 120 இங்க இருக்கு 200 இங்க இருக்கு இப்படி வந்துட்டா இதுல என்ன முதல்ல 120 இருக்கும்போது 300 பேர் படம் பார்த்தாங்க 200 இருக்கும்போது 200% தான் படம் பார்க்கறாங்க இல்லையா அப்ப நீங்க என்ன பண்ணீங்க இது வந்து P1 இது P2 வச்சுக்கலாமா எஸ் சார் இது Q1 Q2 வச்சுக்கலாமா எஸ் சார் P1 P2 இப்போ நீங்க இத அப்படியே போட்டு பாருங்க அப்ப Q1 Q2 என்ன வருது 300 minus 200 divided by Q1 plus Q2 என்ன வருது 300 plus 200 into P1 P2 இது ரெண்டே கூட்டினா என்ன வருது 320 अच्छा divided by minus பண்ணா என்ன வருது 80 அப்ப இதுல பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் நடக்குது இங்க என்ன வருது இத சுருக்குனீங்கன்னா 100 ஆயிடும் இது வந்து 500 ஆயிடும்
அப்போ 1/5 இன்டூ 4 அப்படின்னா 0.80. இதுதானே ஆன்சர்? எஸ் சார். இப்போ கரெக்டாக கீழே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. 0.1, 0.8, 1.0, 1.2. அப்போ ஆன்சர் என்ன வரும்? பி 0.8. 19th ஆன்சர். எஸ் சார். அதை போட்டுங்க. அடுத்தது பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி. பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி இஃப் யூஸ்ஃபுல் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன். பாயிண்ட் எலாஸ்டிசிட்டினா என்னென்னா ரொம்ப மைன்யூட்டாக பார்க்குறது, பைசா கணக்கில் பார்க்குறது, இல்லை ரூபா கணக்கில் பார்க்குறது. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு கார் வாங்கும்போது 5000 ரூபாய் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு பரவாயில்லன்னு தோணும். ஆச்சா, 5000 ரூபாய் கம்மியாக இருந்தால், இல்லை 10,000 ரூபாய் கம்மியாக இருந்தால், இல்லை 50,000 ரூபாய் கம்மியாக இருந்தால், ரிடக்ஷன் வந்ததுன்னா, டிஸ்கவுண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு பரவாயில்லன்னு தோணும். ஒரு 100 ரூபா நீங்கள் வாங்குங்க, 10 லட்ச ரூபா காரை ஒரு 100 ரூபா குறைச்சி தரேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது, 100 ரூபா குறைச்சி கொடுத்தாலும் சரி, கொடுக்கலாம் சரி, அதையும் தான் வாங்கிங்க அப்படின்னு தான் சொல்வீங்க. அதுதான் பாயிண்ட் எலாஸ்டிசிட்டினா. அது சின்னத்தனமா, அதை பாயிண்ட்னாவே தெரியுது இல்லையா, பாயிண்ட்னா டெசிமலில் வர்றது தான். அப்போ பாயிண்ட் எலாஸ்டிசிட்டினா என்ன ஆன்சர் கொடுத்துருக்கான்னு பாருங்க. 4. The bookstore is considering about doubling the price of notebook. அப்போ 10 ரூபா நோட்டுன்னா 20 ரூபா மாத்திரேன்றான். அது எக்ஸாம்பிளா. Restaurant is considering lowering the price of most expensive dishes by 50%. நல்ல காஸ்ட்லி டிஷ்ஷஸ் 1000 ரூபாய்க்கு ஒரு டிஷ் விற்கிறான்னா அதை 500 ரூபாய்க்கு குறைச்சிடுறது அப்படின்னு பண்ணால் அது பரவாயில்லையா? இல்லை, an auto producer is interested in determining the response of consumers to the price of cars being lowered by 100 rupees. காரினுடைய விலை 8 லட்சம் 10 லட்சம் வருது, மினிமம் 4 lakhs 3 lakhs. அதில் 100 ரூபாய் குறைச்சா என்ன, குறைக்கலனா என்ன, அந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டாக குறைச்சாவே அது பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1000 கணக்கில் வரும்போது 100 ரூபா வந்தால், அது 1 ரூபாயில் வரும்போது 100 கணக்கில் வரும்போது பைசாவில் வந்துச்சுன்னா அது பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி. அப்போ இங்கே பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி என்ன ஒரு எக்ஸாம்பிள்? an auto producer is interested in determining the response of consumers to the price of cars being lowered by 100 அப்படிங்கிறது 20th பாயிண்ட். அடுத்து 20 அப்புறம் பார்க்கலாம்.